வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஜாப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குன்றது லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் 2. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருப்பாங்க. ஆட்ஸ்லாம் ரன் பண்ணும்போது கூகுள் ஆட்ஸாக இருக்கலாம், மெட்டா ஆட்ஸாக இருக்கலாம், இல்லை இகாமர்ஸ் ஆட்ஸாக இருக்கலாம். ஆட்ஸ்லாம் ரன் பண்ணும்போது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அடுத்தது இண்டஸ்ட்ரி நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரிக்காக அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நாலேஜ் அவங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறதுக்கு பெரிதுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது லீட் ஜென்ரேஷன். பேசிக்கலாக பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ் உடைய எய்ம் என்னன்னா லீட் ஜென்ரேஷன். லீட்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். அந்த லீட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்க ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லை லேண்டிங் பேஜஸை யூஸ் பண்ணலாம். அந்த லேண்டிங் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதுலையும் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதெல்லாம் ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸில் உங்களை கேட்பாங்க. ஸோ உங்களால் லேண்டிங் பேஜஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா, லீட் ஜென்ரேட் பண்ண முடியுமா, ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஜென்ரேட் லீட், அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது பட்ஜெட் ஆப்டிமைசேஷன். ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அந்த பட்ஜெட்டை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி செலவை குறைச்சி லீட்ஸை அதிகப்படுத்தணும், ஓகேங்களா, அன்னெசரி ஸ்பென்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த பட்ஜெட் ஆப்டிமைசேஷன், கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் என்றதுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது ட்ராக்கிங், யூசர் பிஹேவியர் அனாலிசிஸ். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும், ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் யூடிஎம் பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் கூகுள் டேக் மேனேஜர்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான ட்ராக்கிங் டூல்ஸ் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபேஸ்புக் பிக்சல், ஓகேங்களா. ஸோ இதிலலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹாட் ஜார் இருக்குது, கிரேசி ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு கிரேசி எக் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் மேப்ஸ் கொடுக்கும், ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுக்கும். ஸோ யூசர் பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ராக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸ்க்கு, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ்க்கு தேவையான சில ஜாப் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா யூ ஆர் எ குட் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.